வணக்கம் நண்பர்களே. திருமண தடையை நீக்க ஒரு சிறிய எளிய பரிகார முறை. அதாவது இன்னைக்கு எல்லாருமே திருமண தடை அதிகமாகிட்டே இருக்கு சார், என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தாராளமா வீட்டில் இருக்கக்கூடியவங்க பெண் செய்ய வேண்டும். அதாவது அம்மா செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம். என் பையனுக்கு இன்னும் திருமணமே ஆகலை சார், பொண்ணுக்கு திருமணமே ஆகலை சார் அப்படின்னாக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள குளிச்சுட்டு வீட்டில் உங்களுடைய வீட்டெல்லாம் முத நாளே சுத்தப்படுத்தி வச்சிருங்க. செவ்வாய்க்கிழமை காலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்க ஒரு 11 ரூபாய் மஞ்சள் துணியை எடுத்து அந்த மஞ்சள் துணியில நீங்க கட்டி வைக்கணும். சரிங்களா? முதல்ல கட்டி எடுத்து வச்சு அதற்கு சந்தனமும் குங்குமமும் வச்சு பொட்டு வச்சு நீங்க வச்சுட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 6 வெற்றிலையை வாங்கிக்கணும். நாளே நீங்க இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். 6 வெற்றிலையை நீங்க வாங்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த 6 வெற்றிலையும் ரவுண்டா நீங்க இது மாதிரியான ஒரு ரவுண்டா நீங்க வச்சு அதுல ஒரு அகல் விளக்கு மேல வச்சு அதுல நெய் ஊற்றி அந்த திரியில பஞ்சு திரியை நீங்க லைட்டா மஞ்சளை தடவி மஞ்சள் திரியா மாத்தி அதை கிழக்கு முகமாக திருப்பி விட்டு கிழக்கு முகமாக நிறுத்தி விட்டு நீங்க விளக்கேற்றணும். இதை எப்படி சார் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம திருமணம் வேகமா நடக்கணும் அப்படின்னாக்கும் இந்த வேலையை நீங்க எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 வாரங்கள் நீங்க இந்த வேலையை செய்யணும். இப்போ 9 வாரமும் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க முதல் வாரம் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்திட்ட முதல்ல எடுத்து வச்ச அந்த கட்டி வைக்கக்கூடிய அந்த பொருள்ல நீங்க சாமி கும்பிடணும். அதையும் முன்னாடி வச்சு இந்த அகல் விளக்கு ஏற்றி விட்டு என்னுடைய குழந்தைக்கு 9 வாரம் நான் உங்களுக்கு தீபம் ஏற்றேன், அதற்குள்ள எனக்கு ஒரு நல்ல வரனை நீங்க பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சு நீங்க அந்த வேலையை செய்யணும். 9 வாரம் தொடர்ந்து நீங்க செய்யும் போது அந்த வேண்டுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நிறைவேறும். நீங்க 9 வாரம் செய்யறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு வாரம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நீங்க முடிஞ்ச பிறகு அந்த 9 வாரமும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அது தீர்வு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு 9 வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க அங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கும் அதுவும் உங்களுக்கு தடையை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால நீங்க 9 வாரமும் முழுமையாக நம்ம செய்யணும். இதை செய்வதற்கு தடைகள் அதிகமாக வரும். அதுதான் நம்மளுடைய கர்மா. அந்த தடைகளை எல்லாம் நம்ம பொருட்படுத்தாம கரெக்டா நம்ம செய்யும் போது இந்த திருமணத்திற்கு உண்டான தடையை நீக்கி நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அங்க நடக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு அமைச்சு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.